ஒரு அட்வொகேட் சார், எங்கெல்லாம் அத்துமீறுதுன்னு நான் சொல்றேன் சார். பெண்களுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு சார். ஆனா அந்த சட்டங்களை பெண்கள் மிஸ்யூஸ் பண்றாங்க சார். போஷ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் எடுத்திருந்தாங்க. அந்த சட்டம் எதுக்காக எடுத்திருந்தாங்க? பெண்கள் வந்து வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது பாலியல் துன்புறுத்தலோ இல்ல வன்கொடுமைகளோ நடந்தா அவங்களை அங்க இருந்து பாதுகாக்கணும். ஆனா அந்த சட்டங்களும் அங்க வந்து பெண்கள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்றாங்க சார். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கூட நீ வந்து உங்க அம்மா அப்பா விட்டுட்டு தனியா நம்ம போறதுக்கு ஒத்துக்கலன்னா உன் மேல நான் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுப்பேன். நீ இப்ப என்ன சொல்ற? நீ இப்போ வரையா இல்லையா? இப்படின்னு ஆண்களை கார்னர் பண்ணி உன் மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் கொடுப்பன்றத ஒரு மிஸ்யூஸா ஒரு அட்வான்டேஜஸா பெண்கள் எடுத்துக்கிறாங்க. அது மட்டுமா போக்சோ கூட சில நேரங்கள் இது வந்து குழந்தைகளுக்கான சட்டம் தான் இருந்தாலும் அதுல பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு பார்க்கும்போது கூட பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் ஒரு 16 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் காதல் கொள்ற பருவம் சார். அவங்க இயற்கையா அது எல்லா ஹார்மோன் சேஞ்ச் எல்லாம் அவங்க இயற்கையா அவங்க வந்து ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தை மேல காதல் வருது. இந்த காதல் வரது வீட்டுக்கு தெரிய வரும்போது இந்த பெண் குழந்தை வீட்டுல என்ன சொல்றாங்க? என் பொண்ணு வந்து வீட்டு சுத்தி அடிக்கடி வரேன், என் பொண்ணு அங்கங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஆண் குழந்தை மேல அப்படி அதை வந்து போக்சோ கேஸா மாத்திடுறாங்க. பெண் குழந்தையும் லவ் பண்ணிருக்கா, ஆண் குழந்தையும் லவ் பண்ணிருக்காங்க. 2 பேரும் 18 வயசு கீழே இருக்காங்க, லவ் பண்ணிருக்காங்க. 2 பேரோட கன்சென்டோட சம்டைம்ஸ் இது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல கூட போயிடுறாங்க. ஆனா ஆண் குழந்தை தான் தப்பு. சட்டத்துல பொதுவான சட்டம் இது எல்லா குழந்தைகளுக்குமே. ஆனா அது வந்து பெண் குழந்தைகளுக்காக அது அட்வான்டேஜா அதை எடுத்து அதை மிஸ்யூஸ் பண்ற பேரண்ட்ஸ் இருக்காங்க. இந்த இடத்துல ஜாதிகளையும் பயன்படுத்திக்கிறாங்க சார். சம உரிமை சொத்து கொடுக்கணும் எல்லா ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க சார். ஆனா இப்போ கடன் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆண் வந்து ஒரு கடன் வருதுன்னா பெண்கள் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கணவர் இருக்கான், நான் அப்படி போயிடுறேன். அப்ப அந்த கடன் எல்லாம் அண்ணனோ தம்பியோ உட்காந்து கட்டினா மட்டும் ஓகேவா சார்? அப்ப சொத்துல பங்கு கேட்கறவங்க கடன்லயும் பங்கு எடுத்துக்கோங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, உங்களுக்கு நகை போட்டாங்க, உங்களுக்கு சீர்வரிசை செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்கல்ல. அப்போ நீங்க வந்து கடனை ஏன் எடுத்துக்க மாட்டீங்க? இறுதி காலத்துல நிறைய பேர் இப்ப சொல்றாங்க என் கூட அப்பா அம்மா இருக்காங்க பாத்துக்கிறோம் பெண்கள், எல்லாம் ஓகே தான் சார். மேக்சிமம் வந்து ஆண்கள் வீட்டுல தான் வந்து அந்த அப்பா அம்மா முதியோர்களான இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உடல் முடியல அப்படின்னா மருமகளோ இல்ல அவங்களுக்கு ஒரு ஆள் வச்சு அந்த அவங்க யூரினோ பாத்ரூம் எல்லாம் போயிட்டாங்க கிளியர் பண்ணோம், அதை அந்த மருமகள் தான் கிளியர் பண்றாங்க. இல்ல அம்மா அந்த பையன் கிளியர் பண்றாங்க. அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுறாங்க இல்லையா, இல்ல தனியா போயிடுறாங்க. வந்து அண்ணா வீட்டுல இருந்தோ இல்ல அவங்க கூட்டிட்டு போயோ உடலை தொடச்சு விடுறது, துணி மாத்துறது அந்த மாதிரி பண்றாங்களான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல சார். நிறையவே வந்து பெண்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற எல்லாத்தையுமே மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க, அட்வான்டேஜஸா எடுத்துக்கிறாங்க. இதனால உண்மையை சொல்லணும்னா ஆண்களுக்குன்னு நம்ம நாட்டுல சட்டமே கிடையாது சார். ஆண்களுக்கு தான் சார் சட்டம் கொண்டு வரணும். இவங்க படுத்துற பாட்டுல ஆண்களுக்கு தான் சட்டம் கொண்டு. ஒரு பெண்ணுக்கு இங்க பாலியல் வன்கொடுமை நடந்தா அது ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுது சார். இதே ஒரு ஆணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தா பேசப்படுதா? பேருந்துல போற ஆண், ராபிடோ பைக் ஓட்டுற ஆண்களுக்கு எவ்வளவு வன்கொடுமைகள் நடக்குதுன்னு தெரியுமா சார்? சமீபத்துல நான்